வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் அரசு பணிக்கு செல்லக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன? நமக்கு அரசு பணி கிடைக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் அந்த கொடுப்பனை இருக்கணும், அந்த கிரக அமைப்புகள், அந்த பிராப்தம் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த அரசு பணி கிடைக்குது. இப்போ நம்ம கோச்சார பலன்கள் சொல்லும்போது, மாத பலன்கள்லாம் சொல்லும்போது, உங்களுக்கு அரசு பணி போகிறதுக்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள், அரசு பணி கிடைக்கும். அல்லது ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாக்க நீங்கள் ரிசல்ட்டை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அப்போது எல்லாருக்கும் இது சூட்டபிள் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. அரசு பணிக்கு போகிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கிறவங்க, அந்த தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கு தான் அந்த கோச்சாரத்தில் சொன்ன பலன் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் எல்லாருக்குமே அரசு பணி கிடைச்சிருன்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஜாதகத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம ப்ரைவேட்டில் எவ்வளோதான் நிறைய சம்பாரிச்சாலையும், லட்சக்கணக்காக சம்பாரிச்சா கூட அரசு பணின்னா அது மேலே ஒரு மோகம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னாக்க ஜாப் செக்யூரிட்டி, டென்ஷன் இல்லாத வேலை, எப்படியும் வருஷம் ஊதிய உயர்வு ஓரளவுக்கு நல்ல ஒரு சேலரியும் வாங்குறாங்க. இப்போ உதாரணமாக பார்க்கும்போது ப்ரைவேட்டில் லட்சக்கணக்காக சம்பாரிச்சாலும் வேலை எப்போ போகணும்னு தெரியாது, அல்லது திடீர்னு வேலை போயிடும், அல்லது வேலை மாறிக்கிட்டே இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும், ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் ஜாப்னும் போது நமக்கு ஊதியம் வரும், ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம், அதே போல் சீக்கிரமாகவும் முன்னேறலாம். அரசு பணினா லோன் கூட ஈஸியாக வாங்கலாம், ப்ரைவேட் ஜாப்னா யார் லோன் தராங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால் அரசு பணிக்கு ஒரு மோகம் இருக்குது. அதை நம்ம ஜாதகத்தில் எப்படி செக் பண்ணிக்கலான்னு பல விதிகள் இருக்குது. அது சொன்னால் ஏகப்பட்ட விதிகள் சொன்னால் பல வீடியோக்குள்ளே மேக் பண்ணோம். நான் ஒரு எளிமையாக சொல்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னாக்க அரசு பணி போகிறதுக்கு சூரியன், செவ்வாய் மற்றும் லக்னாதிபதி, இந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும். ஒரு கேந்திரங்கள்ல இருந்தோ அல்லது திரிகோணத்தில் இருந்தோ அல்லது ஆட்சி உச்சம் அல்லது நட்பு ஸ்தானத்திலேயாவது லக்னாதிபதி இருக்கும். அப்படி லக்னாதிபதி நல்லா இல்லைனாக்க நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது நம்மளுக்கு வராது. அதாவது நம்ம எவ்வளோதான் பாடுபட்டாலும் நமக்கு அந்த வாய்ப்பு கிட்ட வராது. ஸோ ஃபஸ்ட்டு லக்னாதிபதி, உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னாதிபதி 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10 அல்லது 5, 9 லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தோ அந்த மாதிரியாக இருக்கணும். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஜோதிட விதிகளை தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஜாதகத்தை வச்சு நாமளே செக் பண்ணிக்கலாம். ஜோதிட மாணவர்களுக்கு அல்லது ஜோதிட ஆர்வலர்களுக்கு நான் எளிமையாக எப்படி பலன் எடுக்கிறது, எளிமையாக எப்படி பலன் சொல்கிறது, எப்படி நாம் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தான் நம்ம இதில் வீடியோக்கெலாம் பார்க்க போகிறோம். ஸோ விருப்பப்பட்டாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடருங்க. அடுத்தது சூரியனை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கணும் நம்ம ஜாதகத்தில் அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்மத்தில் சூரியன் ஆட்சி. இந்த சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு பெரும்பாலும் அரசு பணி கிடைச்சிருது. அதில் குறிப்பாக நட்சத்திரம் பாருங்கள், பூரம் நட்சத்திரம் அல்லது உத்திரம் 1ஆம் பாதம் இதில் இருக்குது. இங்கே குரு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே குரு இருந்து இப்படி பார்க்குதுனாக்க கண்டிப்பாக லக்னாதிபதியும் நல்லா இருக்குன்னாக்க அவங்களுக்கு அரசு பணி கிடைச்சிருது. சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் அரசு பணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சூரியன் சப்போஸ் கும்பத்தில் இருந்து தன் வீட்டையே பார்க்கும் போதும் அரசு பணிக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ சூரியன் கும்பத்தில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரமோ அல்லது அவிட்டம் நட்சத்திரத்திலையோ இருக்குன்னா தான் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இங்கே சதயம் நட்சத்திரத்தில் இருக்குனாக்க வாய்ப்பு குறைவு அல்லது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அதே போல தான் இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மகம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சூரியன் ஆட்சி பெற்று இருந்தாலோ, அதாவது இந்த நட்சத்திரங்களில் பூரம் அல்லது உத்திரமில் இருந்து, அல்லது சூரியன் கும்பத்தில் இருந்து பூரட்டாதி அல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தாலோ, இதற்கு ஒரு குருவோட கனெக்டிவிட்டி, இங்கே குரு இருந்து இங்கே அஸ்தங்கம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, சூரியன் குரு, அப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதே போல் இங்கே சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சிம்மத்தில் சூரியன் இருக்குது, அந்த சூரியனுக்கு குருவோட பார்வை இருக்குன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நீங்கள் படிக்கலாம். அடுத்தது இது துலாமில் சூரியன், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க சூரியன் இங்கே நீசம்தான், ஆனால் சப்போஸ் பரிவர்த்தனை ஆகிடுதுன்னு வச்சு, இங்கே சுக்கிரன் இருக்குது, சூரியனோட வீட்டில் சுக்கிரன் இருக்குது, சுக்கிரனோட வீட்டில் சூரியன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பரிவர்த்தனை மூலம் நீசபங்கம், இது ஒன்று. அப்படியே இல்லை
இங்கே வந்து 29 டிகிரியில் இருக்குன்னு வச்சிங்களேன், உச்சபட்ச பாகையில் சூரியன் இருந்தாலும் அது நீசபங்கம். ஓகேங்களா? அல்லது இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கிரன் இல்லையா, சப்போஸ் இங்கேயே இருந்து இப்படி அஸ்தங்கமாக இருக்குன்னு வச்சிங்களேன், அதுவுமே நீசபங்கம் தான். சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கு அப்படின்னாலும் இது நீசபங்கம். அஸ்தங்கம் ஆகலை இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன், அதுவுமே நீசபங்கம். அப்போது சூரியன் பலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் நட்சத்திரம் முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க விசாக நட்சத்திரத்திலேயோ அல்லது சித்திரை நட்சத்திரத்திலேயோ சூரியன் இருக்கணும். ராகுவோட சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் வேலை கிடைக்கிறது கஷ்டம், அரசு பணி. மற்ற வேலை கிடைக்கும், அரசு பணி கிடைக்கிறது கஷ்டம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சூரியன் வந்து விசாகம் அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குன்னாக, மேக்சிமம் விசாகத்தில் இருக்குன்னாக கண்டிப்பாக நீசபங்கம். அப்போ வந்து கண்டிப்பாக அரசு பணிக்கு போவாங்க. ஒரு கஷ்டப்பட்டாலையும் பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்கும். தந்தை வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பார். தந்தையால் பெரிய நன்மை இல்லைனாலையும் அவங்க வந்து முன்னேறி இருப்பாங்க. அதாவது கஷ்டப்பட்டு பிற்பகுதி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அரசால் ஆதாயம், அரசு பணி போகிறது, அரசியலில் ஜொலிக்கிறது, இது மாதிரிலாம் விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். நான் அரசியலில் ஈடுபடுறதுக்கும் தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன் நீங்கள் ஆட்சி பெற்று இருந்தாலும் அரசியல் ஈடுபடலாம். இப்போ இதிலெல்லாம் என்ன பிரச்சனைனாக்க, சூரியன் இங்கே ஆட்சி பெற்று இருக்குது, இங்கே சூரியன் நீசபங்கமாக இருக்குது, அல்லது சூரியன் வந்து கும்பத்தில் இருக்குனாலே அரசு பணியோ அல்லது அரசியல்லையோ போக முடியும். நான் சொன்ன நட்சத்திரத்தில் இருக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தந்தையால் பெரிய நன்மை இல்லாமல் இருக்கும், அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது தந்தையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு சிம்டம்ஸ். அதை ஒன்று மைண்டில் வச்சிங்க. அதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்குன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாபும் படிக்கலாம், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அடுத்தது சூரியன் உச்சம். இந்த வீட்டில் மேஷத்தில் சூரியன் உச்சம். இந்த உச்சம் பெற்ற சூரியன் இங்கே இருந்தாலும் அரசு பணி கிடைக்கும். அது எப்படி? பரணி நட்சத்திரத்திலையோ கிருத்திகை நட்சத்திரத்திலையோ இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அஸ்வினியில் இருக்கும்போது கொஞ்சம் தாமதமாகும். மற்ற கிரகங்கள் இதெல்லாம் பொறுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அல்லது வாய்ப்பு என்பது கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருந்து கடைசி நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% வந்து பார்த்தீங்கன்னாக்க கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது மேக்சிமம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது. அடுத்தது ரிஷபத்தில் சூரியன். ரிஷபத்தில் சூரியன் இங்கே வந்து ரோகிணி நட்சத்திரம், மிருகசிரீசம், அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த கட்டத்தில். அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் எதில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் ஒருத்தருக்கு சூரியன் இருக்குன்னாக அந்த வீட்டின் அதிபதி என்னானாலும் சரி, ஆட்சி உச்சம் பெறலனாலே அதை பற்றி கவலையப்பட தேவையில்ல. சுக்கிரன் எப்படி இருந்தாலும் சரி, சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு அரசு பணி கண்டிப்பாக உண்டு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த நான் சொன்ன இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன் இருக்கிறவங்களுக்கு அப்பாவுடன் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது அப்பாவை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அப்பாவோட பிரிவுக்கு பின்னாடி அரசு பணி கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில். அதே போல் இப்படிப்பட்டவர்களுக்கு அரசியலில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். சூரியனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது செவ்வாயும் ஒரு கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த செவ்வாயும் வந்து ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் ஆட்சி பெற்று இருக்கும். இங்கே செவ்வாய் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த செவ்வாய் வந்து விருச்சகத்தில் ஆட்சி இப்படி இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் இங்கேயே இருக்குது மேஷத்தில் ஆட்சி, அதுவும் பாசிட்டிவ், கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இல்லை செவ்வாய் உச்சம் பெற்று இங்கே இருக்குது, அதுவுமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இல்லை செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்குது, அவங்களுக்குமே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். செவ்வாயும் இதில் கன்சிடர் பண்ணிக்கணும். சூரியன் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது செவ்வாயும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ அந்த செவ்வாய் பலமாக தான் இருக்குன்னு அர்த்தங்களாக இருந்தாங்க. ஓகேங்களா? அதே போல் சப்போஸ் கும்பத்தில் செவ்வாய் இருக்குது, அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, பலமாக தான் இருக்குன்னு அர்த்தம், கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ எங்கே இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும்னா, இந்த கன்னியில் செவ்வாய் இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் சூரியன் நல்லா இருந்தால் அப்போ கூட கிடைச்சிரும். மிதுனத்தில் செவ்வாய் இருக்குது, கன்னி லக்னமாக இருக்குன்னு வச்சிங்களேன். சப்போஸ் அங்கே மிதுனத்தில் செவ்வாய் வந்துடுது, இது திக் பலம், அப்போ வேலை கிடச்சிரும், கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். சூரியனும் நல்லா இருக்காங்கன்னாங்க. இப்போ கன்னி லக்னம், சூரியன் இங்கேயே இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். சூரியன் வந்து 12ஆம் பாவகத்தில் ஆட்சி, 10ல் வந்து செவ்வாய் இருக்குது, லக்னத்துக்கு 10ல் செவ்வாய் இருக்குது. புதன் வந்து இங்கேயே ஆட்சி உச்சம் பெறுறாருன்னு வச்சிங்களேன். உறுதியாக அவங்க வந்து மருத்துவத்துறைக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, அரசு பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொரு பதிவில் நம்ம மருத்துவத்துறைக்கு போகக்கூடிய ஜாதக அமைப்பை பார்க்கலாம். அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடியவர்கள் யாருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விதி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள்,
நான் சொன்ன இந்த கட்டத்தில் எங்கேயாவது சூரியன் இருக்கான்னு பாருங்கள். நட்சத்திரமும் பாருங்கள். ஒரு 1 பேஜ் ஜாதகமாக இருந்தால் அதில் நட்சத்திரம் கூட போட்டிருப்பாங்க அந்த கீழே. அதை வச்சு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாக்க டீட்டெயிலாக படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர் பதவிக்கோ, அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு பதவிக்கோ அல்லது அரசியலில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். நன்றி, வணக்கம்.